இதுல நல்லவாளை தேட வேண்டி இருக்கு நமக்கு. எல்லா 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 ஃபீல்டுமே அப்படி ஆயிடும். இந்த ஒண்ணு குறிப்பிட்டு புருஷா வக்கீல் டாக்டர்னு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஆன்மீகம் உள்பட அப்படி ஆயிடும். எல்லாத்திலையுமே அது எதுக்காக ஏற்பட்டதோ அதோட இதுவே மாறிவிடுது. இப்ப அந்த கதைக்கு வரேனா, நல்லவனா இருந்து அவனை கதாநாயகனா காமிச்சதுங்கிறது தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு சினிமா முழுக்க எடுத்து பார்த்துட்டா பக்கா அயோக்கியன் தான் கதாநாயகன். பொறுக்கி அயோக்கியன் அந்த வார்த்தைகளை சொல்லணும்னா என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ கெட்ட பழக்கம், அவ்வளோ பிஹேவிங், அவ்வளோ அன்டீசென்டான ஒரு வாழ்வு முறை. ட்ரெஸ்ஸிங் கோடே அப்படி இருக்கு. ட்ரெஸ்ஸிங் கோடே ஒரு காலத்துல ஹேர் கட் பண்ணிக்காம ஸ்கூலுக்கு வந்தா வாத்தியார் கண்டிப்பார். வயசானவாளுக்குலாம் தெரியும். ஒழுங்கா தலையை வெட்டிக்கலன்னா வாத்தியார் கண்டிப்பார். இன்னைக்கு அந்த சிஸ்டம் மிலிட்ரியில இருக்க, போலீஸ்ல இருக்க. நீ அதெல்லாம் ஒரு இதுவான்னு கேட்டா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா முள்ளம்பன்றி மாதிரி இருக்கு. அந்த அந்த ஹேர் ஸ்டைலே பார்த்தோம்னா அதுவும் இந்த முள்ளம்பன்றிக்கு முதுகுல மட்டும் இருக்கும் முள்ளு, அது மாதிரி தலையில இப்படி இருக்கு முள்ளம்பன்றி மாதிரி. இது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் கோடோட எத்தனை கெட்ட பழக்கம் உண்டோ. இந்த சிகரெட் எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணமே சினிமா தானே. ஒரு தப்ப காமிக்கலாமோ சினிமால? காமிக்க கூடாது. எதுலையுமே காமிக்க கூடாது காட்சிகள்ல பார்க்கும்போது. ஏன்னா ஜனங்களுக்கு நல்லது. பாருங்க, நீங்க கெட்டதை நீங்க பழக்கணும்னே அவசியம் கிடையாது. சுபாவமாவே மனசுல இருக்குது. பல ஜென்மா மிருகமா இருந்தானே வந்திருக்கோம் நாம. அதனால அதுக்கு ஒண்ணும் நமக்கு உபதேசங்கள்லாம் பண்ணவே வேண்டாம். நல்லவனா இருக்கிறதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் நம்ம நல்லவனா கொண்டு வர்றதுதான் கஷ்டம். அதனால இந்த ராமாயணத்தோட ஆரம்பமே எப்படி அமையறதுன்னா, நல்லவன்னா யார் அப்படிங்கிற கேள்வி இதோட ஆரம்பிக்கிறது. குருவை பார்த்து சிஷ்யன் கேட்டான். தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அன்வயம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். குரு அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி வேணும்? இன்னைக்கு குருஜின்னு போட்டுள்ளதுனாலையோ, சத்குருன்னு போட்டுள்ளதுனாலையோ, ஆச்சாரியன்னு போட்டுள்ளதுனாலையோ ஆச்சாரியனா ஆயிட முடியாது, குருவா ஆயிட முடியாது. இப்ப நான் சொன்ன மத்தியில நீங்க என் பிரம்மத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் உபதேசம் பண்ணாதவன் குருவே கிடையாது. சித்தி வித்தைகள் காமிக்கிறவன் தான் குரு கிடையாது. அதெல்லாம் அவனெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. மனுஷிய குலத்துக்கு அவர்கள்லாம் ஒரு முள் செடி மாதிரி. ஸ்ட்ரெஸ் ரிலீஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஏதோ குடிச்சுட்டு இருக்கும், போதை சாப்பிட்டுட்டு இருக்கான், சினிமா பாக்குறாங்கிற மாதிரி இப்ப இந்த ஆசிரமங்கள்லாம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆனந்த அனுபவம்ங்கிறான், நீங்க மோட்சத்தை அடையலாம்ங்கிறான். அதுக்கு ஆத்திரப்படுத்தி தூங்கலாமே. 1 மணி நேரத்துல எப்படி ஆனந்தம் வரும்? பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியத்தைன்னு மண்ணாடி எத்தனையோ ஜென்மா மண்ணாடினாலே ஞானம் வருமானு புரியல. 1 மணி நேரத்துல எப்படி ஆனந்தம் வர முடியும்? வரதா இருந்தா நான் சொன்ன மாதிரி ஏதாவது போத வஸ்து, லாகிரி வஸ்து சாப்பிட்டாதான் இருக்கலாம். அது ஆனந்தம் இல்லை, அது போதை. ஆனந்தம்ங்கிறது அறிவு முழிச்சு இருக்கிற நிலைக்கு ஆனந்தம்னு பேரு. அறிவு மழுங்கிற நிலைக்கு ஆனந்தம் இல்லை. இங்க பேருனால அப்படி ஆயிட முடியாது. உபனிஷத்துல அதை இன்னைக்கு யாருமே அதை சொல்றது இல்லை. பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாயான்னாத்ய கிருதகிருதேன தத் விஜானார்த்தம் சஹா குருமேவ கச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஒரு வச்சனம். பரீட்சிய லோகான் கர்மச்சிதான். இந்த உலகத்துல நாம வாழ்ந்து பலதரப்பட்ட கர்மாக்களை செஞ்சு லாப நஷ்டங்களை பார்த்து சுகதுக்கங்களை பார்த்து இதிலெல்லாம் நமக்கு ஒரு நிர்வேதம் ஏற்பட்டு, நிர்வேதம்னா என்ன பண்ணினாலும் முடிவு என்னன்னா துக்கத்துலதான் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டா துக்கம், குழந்தை பெற்றுண்டா துக்கம், வீடு கட்டிண்டா துக்கம், சம்பாதிச்சா துக்கம், சாப்பிட்டா துக்கம்ங்க ஆயிடுறது வயசான உடனே. சாப்பிடலன்னா துக்கம்னு இருக்கு சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறது.
எல்லாமே துக்கமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நாம நிரந்தரமா ஒரு விடுதலையை அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? தத் விஜயானார்த்தம், அதை அறியணும்னா சத்குருமேவ கச்சேத் சஹா குருமேவ கச்சேத். ரெண்டு அர்த்தம். அவன் குருட்ட போகணும் அப்படின்னு தான் அங்க அன்வயம். இங்க சத்குருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா வெறும் குருன்னு சொல்லல சாஸ்திரம். நல்ல குருவா இருக்கணும் அவர். குருங்கிறதுக்கு லட்சணம் என்ன? குரு அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி அப்படின்னா சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மன். சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்கிறவரா இருக்கணும், சாஸ்திரங்களை கற்றவரா இருக்கணும், அந்த அனுபவம் சித்திச்சவரா இருக்கணும். மூணு விஷயம் இங்க. முதல்ல சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கணும், சாஸ்திரங்களை படிச்ச கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றவரா இருக்கணும், அதுல உள்ள ஞானம் சித்திச்சிருக்கணும். இப்ப சாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் அடுத்தது. இப்ப எல்லாருமே பேசுறோம் சாஸ்திரங்கள்னு, பாட்டுல எல்லாம் எழுதுறான். அவன் சொல்ற சாஸ்திரம் வேற, நாம சொல்ற சாஸ்திரம் வேற. நம்ம சாஸ்திரம்னு சொல்றது நாலதான்: ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். இதுக்குதான் சாஸ்திரம்னு பேரு. பொதுவா சாஸ்திரத்தோட லட்சணம் என்னன்னா, பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு எது அப்பாற்பட்டதோ அதை காண்பிச்சு கொடுப்பதற்கு சாஸ்திரம்னு பேர். நம்ம கண்ணால பார்த்தாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் யூகத்தினாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளுடைய அனுபவத்திலையும் இல்லாத ஒரு வஸ்து இருக்கா உலகத்துல? எல்லாமே கண்ணால பார்க்கிற மாதிரி தானே இருக்கு, நாம செயல் புதியற மாதிரி தானே இருக்கு, நம்மளுடைய அனுபவத்தினாலதானே இருக்கு. இந்த அனுபவம் தானே இந்த உலகத்தினுடைய வடிவமே. அதை தாண்டி ஒரு பொருள் இருக்கான்னால் இருக்கு, அதுதான் பிரம்மங்கிறது. உன்னோட பிரத்யக்ஷத்திலையும் அது கிடையாது, கண்ணால பார்க்கிற வஸ்துவாகவும் அது இல்லை, உன்னோட அனுமானத்துக்கும் அது அப்பாற்பட்டது. எத்தி மனசாத்தியா அத வேதம் சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படிங்கிறது உபனிஷத்து. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வாக்குக்கும் மனதிற்கும், இந்த வாக்குலயே செயலும் பொருளும் வந்துடும். மனதுங்கிறது அனுபவத்தை சொல்ற விஷயம். இப்ப கோபம்னு ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது பொருளாகவும் இல்லை, செயலாகவும் இல்லை. கோபம் இப்ப நான் சொன்னோன்னே உங்க எல்லாருக்கும் புரியறதும். எப்படி புரியறது? அது கோபம்ங்கிற அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால. அந்த அனுபவம் இல்லைன்னா அதுவும் புரியாது. இப்ப நான் பிரம்மம்னு சொல்றேன், இதுக்கு என்ன புரியுது? ஏன்னா அது சொல்லாவும் இல்லை, செயலாகவும் இல்லை, அனுபவமாகவும் இல்லை. அப்ப சாஸ்திர யோனித்துவாதுன்னு சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரம் தான் 4. அந்த சாஸ்திரங்கள் படிச்சவரா இருக்கணும், அனுபவம் இருக்கணும். இந்த ஹிந்து மதத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, படிப்ப ஒரு தகுதியா நிர்ணயம் பண்ணினாலும் அனுபவத்தை தான் உயர்வா நாம் எடுத்துக்கணும். யார் அந்த ஞானத்துல இருக்காலோ அவர்களை தான் நாம பெரியவாளா நாம கொண்டாடுறோம். உதாரணம் ரமண பகவான். ரமணர பகவான்னு கொண்டாடி ஆச்சரியமா இன்னி பரியந்தம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த இப்ப பரமாச்சாரியாலும் சிங்கேரி ஆச்சாரியாலும் நான் சொல்லிட்டேன்னா இவெல்லாம் சாஸ்திரம் வாசிச்சவான்னு நீங்க எடுத்துருவேன். அவெல்லாம் அந்த அனுபவத்துல உள்ளவாதான். ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றங்கிறதுக்காக ரமண பகவான் ஒரு சாஸ்திரம் வாசிச்சதே கிடையாது. அவர் 13 வயசுல கிளம்பி வந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவருடைய சரித்திரத்துல அவர் படிச்சது பெரிய புராணம் ஒண்ணுதான். மற்றதெல்லாம் அவர் வாசிச்சதே கிடையாது. வேதாத்தியனம் அதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அக்ஷரமணி மாலை எடுத்து பார்த்தோம்னா அத்தனை சாஸ்திரம் இருக்கும். ரமணரோட அக்ஷரமணி மாலை எடுத்து பார்த்தோம்னா இந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதோ அத்தனை இருக்கும். உபதேசத்திலையும் அப்படி வச்சனாமிருத்தம்னு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றதோ. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சாஸ்திர வித்வான்கள் நமஸ்காரம் பண்ணுவார் ரமண பகவானுக்கு. அப்ப அனுபவம் வேணும், அனுபவம் தான் உயரும். ஞானம் இருக்கணும்.
படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஞானம்னு நாம சொன்னாலும் அந்த ஞானத்தை ரெண்டா சாஸ்திரம் பிரிக்கிறது. சாஸ்திர ஞானம், சமயக் ஞானம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டஃப்பா நான் பேசுறேன். ராமாயணத்துக்குள்ள ஈஸியா போயிடுவேன்னா திரும்ப திரும்ப நானும் சொல்றேன், யாராவது உத்தராவது இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுவாளான்னா பேச மாட்டேங்கிறா. அவாவாக்கு ரிலேட்டடான சப்ஜெக்டை பேசிட்டு போறா. அவளுக்கு என்ன பேசணுமோ, அதை என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போறா. சாஸ்திர ஞானம்னு ஒண்ணு, சமயக் ஞானம்னு ஒண்ணு. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு சாஸ்திர ஞானம்னு பேரு. அதுல உள்ள அனுபவம் நமக்கு வரத்துக்கு சமயக் ஞானம்னு பேரு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கல்கண்டு திரிக்கும், இது சாஸ்திர ஞானம். கல்கண்டு திரிக்கும் அப்படின்னு நாம படிச்சோம்னா அது ஒரு அறிவு தானே, அதுக்கு சாஸ்திர ஞானம்னு பேர். நீங்க கல்கண்டு திரிக்கும்னு 100 தடவை படிச்சதுனால திதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியுமோ? தெரியாது. திதிப்பு எப்படி இருக்கும்னு எப்ப தெரியும்? வாயில போட்டுண்டாதான் தெரியும். கல்கண்டு திதிக்கும், இது கல்கண்டு அப்படின்னே தெரியாம ஒரு குழந்தை வாயில போட்டுக்கிறது. கல்கண்டு திதிக்கும், இது கல்கண்டுன்னு தெரிஞ்சு பெரியவா வாயில போட்டுக்கிறா. இவா 2 பேருடைய அனுபவத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டோ? குழந்தையோட அனுபவத்துல நாம என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் குழந்தை அனுபவிக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட ஃப்ரீயா இருக்குது. கல்கண்டு சாப்பிட்டா வியாதி வருமே, ஒண்ணுக்கு போகுமே, இது ஒத்துக்காதே, இத்தனை கவலை நமக்கு வரும். அதுக்கு ஒரு கவலை கிடையாது. ஒரு கவலை இல்லாம அந்த கல்கண்டு சாப்பிடும். அப்ப ஞானம் அப்படிங்கிறது, சமயக் ஞானம்ங்கிறது கல்கண்ட வாயில போட்டுக்கிற மாதிரி. இந்த ரெண்டும் இருக்கணும். வேதம் தபஹா அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு சமயக் ஞானம்னு அர்த்தம். ஏன்னா சுவாத்தியாய நிரத்தம்னு சொன்னதுனால தபஸ்வாத்தியாய நிரத்தம் முதல் பதம். தபஹா அப்படிங்கிறதுக்கு 3-4 எல்லா இடத்துலையும் தபஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம காதுல விழுந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை செஞ்சா நம்ம உடம்பு சுத்தி ஆறதோ அதை செய்யறதுக்கு தபஸ்ன்னு பேர். குளிக்கிறது, புண்ணிய தீர்த்தங்கள்ல குளிக்கிறது தபஸ். பகவத் பிரசாதத்தை சாப்பிடுறது தபஸ். சாப்பிடாம பட்னி கிடக்கிறது தபஸ். மௌனமா இருக்கிறது தபஸ். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் தபசு தான். இதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தப ஆலோசனைன்னு ஒரு தாது. தபஹா அப்படிங்கிறதுக்கு யோஜனை பண்ணினான்னு அர்த்தம். இது ரெண்டுமே கிடையாது. இது ஞானம்னு அர்த்தம். அதுவும் சாஸ்திர ஞானம் இல்ல, சமயக் ஞானம்னு அர்த்தம். ஏன்னா சுவாத்தியாய நிரத்தம்னு சொன்னதுல இருந்து சுவாத்தியாயம்ங்கிறது நமக்குள்ளதான படிப்பை நாம படிக்கிறது. நமக்குள்ளதான படிப்பை நாம படிக்கிறோமா இல்ல, எவனோ அதுதான மெக்காலயா பரிசிரமப்பட்டு அவன் பண்ணினது. நமக்குள்ள படிப்பை நாம படிக்கிற பரியந்தம் நம்மளை அவன் அடிமையா பண்ண முடியாது. இன்னைக்கு ஈரா ஏன் அடிமையாக மாட்டேங்கிறது, இத்தனைக்கு அப்புறமும் அது ஏன் அடிபணிய மாட்டேங்கிறதுன்னா, அது 1000-5000 வருஷதான வாழ்வியல் முறையை கொண்ட தேசமா இருக்கிறதுனால. வெறும் குப்பை படிப்பை படிச்சுட்டு 10 ரூபா 15 ரூபாய்க்கு தன்னை விலைக்கு கொடுக்கிறவனா இருந்தா என்னைக்கோ அந்த நாடு பின்னாடி போயிருக்கும் சௌக்கியத்தை அனுசரிச்சு. நீ யாரா என்ன அடிமைப்படுத்துறது? அது ஒசத்தி. இந்த அடிமை குணம்ங்கிறது மிருக குணம். அது சுதந்திரமா இருக்கிறது தான் மனுஷனோட குணம். இந்த சுதந்திரத்தை உங்களோட படிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொருத்தன் சொல்லி கொடுக்கிற படிப்பு கொடுக்காது. நம்ம பாரத தேசத்துல பிறந்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான 5000 வருஷமா என்ன படிச்சார்களோ அந்த படிப்பு என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா 64 படிப்பு, 70 படிப்பு, ஆயுசு பெருந்து படிப்பு. அப்படி கிடையாது. 14 படிப்பு தான். இதெல்லாம் ஒரு மெசேஜுக்காக ரெக்கார்டுக்கு சொல்லிட்டு போறேன். 14 வித்தை, 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம். இதுதான் படி. 4 வேதம், அதுக்கு 6 அங்கம்.
4 சாஸ்திரம், மொத்தம் கூட்டினா 14. இந்த 14க்குள்ளேயே எல்லாம் வந்துடுறது. கட்டிடக்கலையோ, வானவியலோ, பூமியை பத்தினதோ, சரீரத்தை பத்தினதோ, வாழ்க்கையை பத்தினதோ எல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடுது. இந்த 14 படிப்புக்குள்ள எல்லாம் 14ஐயும் படிச்சார்கள் நம் முன்னோர்கள் ஒரு காலத்துல. அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு ஒரு வேதம் படிக்கிறதுக்கு திணறோம். 4 வேதம், சதுர்வேதேச்ச நிரதஹா. ராமபிரான்லாம் 4 வேதம் படிச்சு. இந்த 14 பைத்தியும் ராமர் எத்தனை வயசுக்குள்ள படிச்சாரு தெரியுமோ? 12 வயசுக்குள்ள படிச்சார். எப்படின்னா புத்தி அது மாதிரி. ஒரு வருஷம்தான் ஒரு கிளாஸ படிக்கணும்னு இங்க இருக்காரு. ஒரு மாசத்துலயும் படிச்சுட்டு பரீட்சை எழுதலாமே. அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறது. சில பேர் அப்படி கேட்கிறா, அதீதமா எக்ஸ்ட்ராடினரியா நாலெட்ஜ் உள்ளவா கேட்கிறா. நம்ம பெரியவா எல்லாருமே அப்படி இருந்தா. அதுக்கு ஏக சந்த கிராகின்னு பேர். இந்த படிப்பு இத பத்தின படிப்பை நாம படிக்கிறது, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. இதுதான் தபஸ்ன்னு வேதமே சொல்றது. சுவாத்தியாய பிரவச்சனே ஏ வேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ் தத்தி தபஹ அப்படிங்கிறது. சத்தியம் தபஹ, ஞானம் தபஹ, மௌனம். இதுல எது தபஸ்ங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கிற தேவை. வேதம் சொல்றது இதெல்லாம் காட்டிலும் வசதி எதுன்னா, நம்ம சாஸ்திரத்தை நாம படிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறமே அதுதான் தபஸ். இந்த அறிவு தான் முக்கியம். சுதமே கோபாயம். மனித சமூகத்தினுடைய அடையாளமே இந்த அறிவு தான். வெறும் சோத்துக்கு படிச்சா அது மனிதர் அடைய. நீ படிச்சுட்டு சாப்பிட்ற, யானை படிக்காம 24 மணி நேரம் ஒன்ன காட்டுன்னு நிறைய சாப்பிடுறது, 24x7 வேற சாப்பிடுறது. இதை படிச்சிருக்கா, இல்ல டெபாசிட் வச்சிருக்கா, ஷேர் மார்க்கெட் வச்சிருக்கா, இல்ல மளிகை சாமான் வாங்கி மொத்தமா வாங்கி போட்டிருக்கா, இல்ல ராத்திரிக்கு என்ன சாப்பிட பண்ணணும், சமையல் பண்ணணுங்கிறத பத்தி மத்தியானம் கவலைப்படுறதா? அது இது எதுவுமே இல்லாம அவ்வளவு சௌக்கியமா யானை இல்லையா? படிச்சாதான் அப்படின்னா முட்டாள். இந்த படிப்பு நீங்க சொல்ற படிப்பை சொல்றேன். அது சோத்துக்காக உள்ள படிப்பு இல்ல, அது அறிவுக்காக உள்ள படிப்பு. அந்த படிப்பு தான். அதை படிச்சு அதை சொல்லி கொடுக்கறது தான் தபஸ். சுவாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், பேசுற சக்தி இருக்கணும். ஒரு சொல் சொன்னா கேட்கிறவாளுடைய ஹிருதயத்தை போய் தொடணும். அது ஹிருதய ஸ்பரிசியா இருக்கணும். நன்னா மனசுல படிக்கணும். நல்ல விஷயத்த படிய வைக்கணும். தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லுவான். சில பேர் தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லுவான். கேட்கிற ஜனங்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணும். அது மாதிரி ஜனங்களை டியூன் பண்ணி வச்சுட்டான். யாரோ சில பேர்கள் போராடுறோம், அதுல இருந்து ஜனங்களை ஒரு இது இல்லை அப்படிங்கிறத காமிக்கணும். எல்லாமே அதுக்கு தானே. இது கதை இல்லை, கதையா பேடுத்து. கதை பேசுறவா எல்லாருமே இப்ப பிரபலமா, ரொம்ப பிரபலமா உள்ளவாளெல்லாம் நீங்க, நானே கவனிப்பேன், ரொம்ப பிரபலமா உள்ளவாளெல்லாம் சப்ஜெக்ட் கொடுத்து பேசிட்டோம்னா சப்ஜெக்டை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. அவளுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போவா. இந்த ஒரு நாள் கூத்துன்னு சொல்லுவா. ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வச்சுட்டோம்னா, ஏண்டாப்பா வச்சோம்னா ஆயிடும் நமக்கு. 9 நாள் வச்சா ஒரு நாளைக்கு நன்னா இருக்கும். 9 நாள் மேல 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 நாள் போக 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 அப்படியே ஜனங்கள் கட்டி போட்டா மாதிரி ஆகணும். அழுத்து போகக்கூடாது. அந்த மாதிரி பகவத் குணம் அமையணும். குணத்தோட ஒரு விசேஷம். தப்பான விஷயத்தை கரெக்டா சொல்லக்கூடாது. பகவத்கீதையில சொல்ற விஷயம், நபுத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாத் கர்ம சங்கீனாம். நமக்கு புரிஞ்சுதான் அந்த சப்ஜெக்டை பேசணும். புரியலையா தொடாம போயிடணும். பெரியவாள்கிட்ட கேட்டுக்கலாம், இதுக்கு இதுதான் அர்த்தம்னு நாம ஒன்ன தீர்மானம் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொடுத்து, அது ஆர்கியூமெண்ட்டுக்கு அது விவாதத்துக்கு ஜனங்கள் ராமனை பத்தி நினைக்கணுமா, ராமர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு நினைக்கணுமா?